சங்க இலக்கியத்திலிருந்து உங்களுக்கு சில காட்சிகளைத்தான் இந்த நட்பு என்ற மைய புள்ளியை வைத்துக்கொண்டு சில காட்சிகளை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த தளத்தில் பெண்கள் மகளிர் நாள் என்று அதை கூட நம் உறவுகளுக்கு சொல்லுகிறேன். இங்கு பெரிய ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அது இதழிலும் சரி, நீங்கள் வாழ்த்து சொல்லுகிற போதும் சரி, காதலர் தின வாழ்த்துக்கள் அப்படிதான் போடுறீங்க. ஏய்யா, நமக்கு நாள் என்கின்ற அழகான தமிழ் சொல் இருக்க, காதலர் நாள் வாழ்த்துக்கள் என்று போடுங்கள், மகளிர் நாள் வாழ்த்துக்கள் என்று போடுங்கள், தந்தை நாள், தாய் நாள் என்ற அந்த நாள் என்று சொல்லும் போதே எவ்வளோ அழகாக இருக்கிறது. எனவே சின்ன சின்ன சொற்கள் தான், ஆனால் அதற்குள்ளாக நம் தமிழ் அடையாளங்களை நாம் இழந்து விடுகிறோம். அதனால் பாலை என்ற சொல், வனம் என்ற சொல், பாலை என்பது தமிழ், வனம் என்பது வந்த சொல். இது இரண்டையும் இணைத்து பாலை வனம், இதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டால் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. பாலைவனம்னா ஆங்கிலத்தில் என்ன? அது சரியா? இல்லை, அது சரியா? பாலை தமிழ் சொல், வனம் என்பது வட சொல். தமிழ்நாட்டில் நான் உங்களை கேட்கின்ற போது அது டெசர்ட் என்கின்ற ஆங்கில சொல் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நம்மிலிருந்து, தமிழிலிருந்து கொஞ்சம் வடமொழியை அதிகமாக சேர்த்து கொண்ட, அதனால் ஒரு மொழி மலையாளம் என்று உருவாக்கி கொண்ட ஒரு மாநிலத்தில் இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் பாலக்காடு என்று. பாலைக்காடு அவ்வளோதான். குறிஞ்சி என்றால் குறிஞ்சி செடிகள் அதிகமாக விளைகிற இடம், முல்லை என்றால் முல்லை கொடிகள் அதிகமாக படர்கிற இடம், மருதம் என்றால் நீர் மருது என்ற ஆற்றோரங்களில் அதிகமாக விளைகின்ற மருத மரங்கள் செழித்த நிலம், நெய்தல் கொடிகள் அதிகமாக வளர்கிற இடம் நெய்தல் நிலம். அப்படின்னா பாலையை மட்டும் நீங்கள் ஏன் டெசர்ட்னு சொல்கிறீங்க? வெப்பாலை என்ற ஒரு மரம், அது அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் தானே பாலை நிலம், பாலைக்காடு, பாலைக்காடு. நீங்க சூர சம்ஹாரம் என்று சொல்லுகிறீர்கள். சூர் என்பது சங்க இலக்கியத்தில் முருகன் எதிர்த்த ஒரு பகைவனுக்கான பெயர். ஆனால் நீங்கள் சூர சம்ஹாரம் என்கிறீர்கள். அந்த வட சொல்லை சேர்க்கிற போது என் வரலாறு செத்து போகிறது. மறுபடியும் அதை பிழைக்க வைக்க நாம் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிறது. அந்த சொல்லை நாம் உயிர்ப்பிப்பதற்குள்ளாக நம் அரசியலையே கொண்டு விடுவார்களோ என்ற அச்சம் நமக்குள்ளாக திக் 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 என்று இருக்கிறது. அவ்வளவு கொடுமை என் மொழியை அழிக்க. நம்முடைய தமிழ்நாட்டில் சூர சம்ஹாரம் என்று சொல்கிறார்கள், பாலக்காட்டிலே சூரன் போர் என்கிறார்கள், யாழ்ப்பாணத்திலே சூரன் போர் என்கிறார்கள். எனவே உங்கள் தமிழில் அழகழகான சொல் இருக்க, நீங்கள் அடுத்த சொல்லை கடன் வாங்கி இணைக்கின்ற பொழுது எவ்வளவு இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை ஒரு அறிவுமதி உள்ளுக்குள் இருக்கிற நெருப்பை அணைய விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புக்குள்ளும் இருக்கிறேன் என்பதற்காக இவற்றை நினைவுபடுத்திவிட்டு என் தலைப்புக்கு போகிறேன். மகளிர் நாள் வந்ததல்லவா, அதற்கு சங்க இலக்கியத்தில் ஒரு மிகச்சிறந்த சான்று என்ன வரி தெரியுமா? விளையாடு ஆயமோடு ஓரை ஆடாது. அதாவது நண்பர்களோடு வெளியே சென்று இந்த பெண்களை விளையாட விடவில்லை என்றால், விளையாடு ஆயமோடு, விளையாடுகிற நண்பர்களோடு ஓரை ஆடாது, அவர்களை தெருக்களில், வெளிகளில், ஆறுகளில் நீச்சல் அடிக்க விடாமல் வீட்டிற்குள் பூட்டி வைப்பது என்பது என்ன செய்யும் தெரியுமா? இப்ப இல்லை, பாரதி காலத்தில் கூட இல்லை, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவன் சொல்லுகிறான், மகளிர்களை பூட்டி வைப்பது என்பது விளையாடு ஆயமோடு ஓரை ஆடாது இளையோர்
இல்லிடத்து ஈர்ச்சரித்திருத்தல் அறனும் அன்றே. அது அறம் இல்லை, ஆக்கமும் தேய். அந்த பெண்ணுடைய வளர்ச்சி கெட்டு போகுமடா. நண்பர்களோடு அந்த பெண் பிள்ளைகளை விளையாட விடு. அது ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன, பெண் குழந்தையாக இருந்தால் என்ன என்று சொல்லுகிற அழகான இந்த சங்க இலக்கிய அந்த சொற்கள் என்னை திகைக்க வைத்தன. சும்மா இல்லை சங்க இலக்கிய புலவன். அவனுக்கு நினைத்ததை சொல்வான். இவன் மன்னன், இவன் நம்மை தலையை வெட்டுவான் என்று அச்சப்பட்டு எழுதுகோலை எடுத்தவன் அல்ல சங்க இலக்கிய புலவன். நிமிர்ந்து கேட்பான், நேர்பட பேசுவான். அவன்தான் சங்க இலக்கிய புலவன். விளையாடு ஆயமொடு ஓரை ஆடாது இளையோர் இல்லிடத்து இற்சரித்திருத்தல் அறனும் அன்றே, ஆக்கமும் தே. நட்பு. இளைய வயதிலேயே ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதி சொன்னான். அதே சொல்லைத்தான் சங்க இலக்கிய புலவனும் ஓடி விளையாட பாப்பாக்களை அவிழ்த்து விடுங்கள், இல்லுக்குள்ளே வைத்து தாழ்பால் இடாதீர்கள் என்று சொன்ன, அல்லது பூட்டு போடாதீர்கள் என்று சொன்ன, அவர்களை திறந்து விடுங்கள், ஆண் பெண் என்ற அந்த பாலுக்குள் வைத்து அவளை நீங்கள் புதைக்காதீர்கள் என்று சொன்ன அந்த புலவனுடைய அந்த சொற்களுக்குள்ளாக இளையோர் நட்பை பற்றிய அந்த சங்க இலக்கிய புலவன் அதை எவ்வளவு நுட்பமாக சொல்லி இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு புலவன் போன முறை வந்த பொழுது அழகழகான தமிழ் பாடல்களை அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அந்த மன்னனை புறையேற வைத்து அவ்வளவு மகிழ்ச்சிப்படுத்தி, ஐயோ பிரிய முடியாத வேதனையில் மன்னன் அவனை அனுப்பி வைத்தான். ரொம்ப நாளாக அவன் வரல. யார் வரல? அந்த தமிழின் அந்த நண்பன் இந்த மன்னனிடம் மீள உடனே வரவில்லை. ரொம்ப நாள் கழித்து வந்து விட்டான். வந்தவுடன் அந்த மன்னன் பார்க்கிறான், ஐயோ தமிழ் வந்துடுச்சு அப்படின்னு போய் கட்டி அந்த புலவனை அவன் கட்டி அணைக்கவில்லை. அந்த பெருமித உணர்ச்சியில் பெரு மகிழ்வில் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இப்படி போறான், அப்படி தா அப்படிங்கிறான். அவன் அப்படி போறான், அட்டடா வந்துட்டான்டா அப்படிங்கிறான். அப்படியே அந்த உரையாடலே இல்லாமல் அவன் வந்ததை அவன் கொண்டாடி கொண்டிருக்கிறான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த ராஜராஜ சோழனில் நடக்கிற மாதிரி அவன் அப்படி அங்க போறான் இங்க போறான், வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சியில் துள்ளி அப்படியே மகிழ்ந்து மிதந்து கொண்டிருக்கிற அந்த மன்னன். அப்போது அவன் மனைவி வருகிறார். மனைவி வந்தவுடன் யாருக்கிட்ட சொல்றது இந்த மகிழ்ச்சியை? யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத அதற்குள்ளாகவே துள்ளி மகிழ்ந்து மிதந்து கொண்டிருந்த அவன் மனைவியிடம் போய் அந்த சொன்ன சொல் இருக்கிறது அல்லவா, அந்த தமிழ் குடித்த அந்த மன்னனுடைய அந்த அன்பு, அவனிடம் எவ்வளவு தமிழ் இருக்கிறது என்பதை மதித்த மாண்பு, என் புலவன் நண்பன் வந்து விட்டானே என்பதை அவன் என்ன சொல்லில் மனைவியிடம் சொன்னான் தெரியுமா? மகாபாரதத்திலே ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டு, எல்லா பொழிவாளர்களும் எல்லா பட்டிமன்றத்திலும் சொல்லப்படுகிற ஒரு சொல், எடுக்கவா எடுக்கவா கோர்க்கவா. ஒரு அழகான நட்பின் அடையாள சொல். ஆனால் இங்கே என் தமிழ் மன்னன் தமிழ் புலவன் என்கின்ற அந்த நண்பனை தன்னுடைய மனைவியிடம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தெரியுமா? என்போல் போற்று என்கிறான். ஐயா, சொல்ல முடியுமா யாராவது? நட்பின் உயரத்தை இதற்கு மேல் தமிழில் ஒரு சொல்லால் நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் தமிழுக்காக அந்த புலவனுக்கு அவன் அடையாளப்படுத்துகிற போது என்போல் போற்று. என்னையா என்ன சொல்? எல்லா மேடைகளிலும் இதை சொல்லுங்கள். என் தமிழ் அநாகரிக மொழியா? என்ன பண்பாட்டு விழுமியத்தின் உச்சத்தில் நின்று என்போல் போற்று என்று சொன்ன அந்த சொல். அப்புறம் போர் முடிந்து விட்டது. தளபதி அந்த வெற்றிக்கு மிகச்சிறந்த ஏதுக்களில் ஒருவனாக இருக்கிறான். மன்னன் அவனுக்கு பரிசை கொடுத்து
ரொம்ப நாளாக பாசறையில் இருந்து விட்டாய், நீ போய் உன் இல்லாளை உடனே அடைந்து நீ இன்பத்தை பெறு என்று தேரில் ஏற்றி விடுகிறான். 4 குதிரைகள் பூட்டிய தேரையா தமிழ் தேர். அரபு நாடுகளிலிருந்து வந்த 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர். அந்த தேரில் தளபதி ஏறுகிறான். ஓட்டுவது யார்? இன்றைக்கு மகிழ்வுந்தை ஓட்டுகிறவர்களை நீங்கள் ஓட்டுநர் என்பீர்கள், டிரைவர் என்பீர்கள். அன்றைக்கு பாகன் என்று அந்த தேரில் அவன் ஏறுகிறான். தேரு புறப்படு அப்படின்னு சொல்லிட்டான் தளபதி. வண்டி புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் மனைவியின் மயக்கத்தில் அவன் அப்படியே கொஞ்சம் கிறங்கினான். அவன் 4 குதிரைகளையும் பிடித்து இழுக்கிறான். இறங்கு என்கிறான். வீட்டுக்கு போகணுயா, ஏறுன்னா உடனே இறங்குங்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். இல்லை வீடு வந்துடுச்சு அப்படிங்கிறான். என்னடா ஏறுன்னு சொன்ன உடனே இறங்குங்கிற, நீ என்ன மனசை கட்டி பூட்டிக்கிட்டு வந்தியா அல்லது காற்றை கட்டி பூட்டி கொண்டு வந்தாயா? ஏறுன்னா இறங்குங்கிற. ஓ, என் வீடு வந்துடுச்சு, என் மனைவி நிற்கிறாளே அப்படின்னு பார்க்குறான். நாங்கள் திரைப்பட இயக்குநர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? மனைவி ரொம்ப காலமாக பிரிந்திருக்கிறாள். தளபதி போரில் போரிட்டு வெற்றி பெற்று உடலை திரும்ப கொண்டு வந்து மனைவியிடம் சேர்க்க வேண்டிய நேரம். இவன் போய் மனைவியை கட்டி பிடிக்கணும். அந்த கனைத்தல் ஒலியையும் தேர் சக்கரத்தினுடைய ஒலியையும் போட்டு அவர்கள் 2 பேரும் கட்டி பிடித்திருப்பதை நாங்கள் நிறைவு செய்ததுதான் அந்த திரைப்படம். ஆனால் சங்க இலக்கிய புலவன் இந்த அநாகரிகமானவர்கள் தமிழர்கள் என்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள். அந்த மனைவியை போய் அவன் உடனே கட்டி பிடிக்கவில்லை. என்னை இவ்வளவு விரைவாக கொண்டு வந்து என் மனைவியிடம் சேர்த்து விட்டாயே நண்பா நண்பா என்று அப்படியே கட்டி இறுக அணைக்கிறான். ஐயா, நீங்கள் டிரைவர் என்று சொல்லுகிற, நீங்கள் ஓட்டுநர் என்று சொல்லுகிற அந்த தமிழனை நண்பன் என்று இறுக கட்டி பிடிக்கிறான். மனைவி அங்கே நிற்கிறாள். இன்று என்னோடு நீ விருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று அந்த பாகனோடு அவன் வீட்டிற்குள் நுழைகிறான். ஐயா, அதற்கடுத்து மனைவி நினைப்பதாக புலவன் சொல்லுகிறான். அடடா, வந்ததும் வராததுமாக எனக்கு ஒரு புதிய உறவுக்கு விருந்து படைக்கின்ற வாய்ப்பையும் என் கணவன் கொடுத்து விட்டானே என்று அவள் மகிழ்ச்சியடைந்து பரிமாறுவதற்கு உள்ளே போகிறாள் என்று ஒரு சங்க இலக்கிய கவிதை. ஒரு ஓட்டுநரையும் இவ்வளவு நட்பாக நண்பனாக மதித்த அந்த அழகு இலக்கியத்தின் நட்பில் ஒரு இலக்கண காட்சியாக நமக்கு அமைந்திருக்கிறது. வாழ்க்கை ஒரு குருவிக்கு மட்டும் தமிழன் 2 பெயர் வைத்திருக்கிறான். ஒன்று சிட்டுக்குருவி. அது எதுவரை சிட்டுக்குருவி தெரியுமா? வயல்களிலே பால் பருவம் வைத்து முற்றி அறுவடைக்கு வருகிற வரை தேவையில்லாத பூச்சிகளை உண்டு 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 வேளாண்மை நண்பர்களுக்கு உதவுகிற குருவிகள் தான் சிட்டுக்குருவிகள். அந்த சிட்டுக்குருவியை நண்பர்களாக தாங்கள் வயலில் தேவையில்லாத பூச்சிகளை உண்டுவிட்டு தனக்கு நட்பாக இருந்த அந்த குருவிகளை இன்னும் 2 நாட்கள் 4 நாட்களுக்கு அறுவடை வந்துவிடும் என்று தெரிந்தால் அந்த நட்பு குருவிகளுக்கு தமிழன் என்ன செய்வான் தெரியுமா? தனக்கு அறுவடை செய்வதற்கு முன்னதாக நல்ல கதிர்களாக பார்த்து அதை ஒரு 20-30 அந்த கதிர்களை பறித்து அதை கலை வேலைப்பாடுகளோடு கூடு செய்து ஊரிலே கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிலும் தொங்க விடுகிற மரபு நம் தமிழ் மரபு. ஏனென்றால் அறுவடை முடிந்த பிறகு அறுவடை முடிஞ்சிச்சா என்று வேறு இடம் தங்களுடைய நண்பர்கள் போய்விடக்கூடாதாம். அதற்காக தங்களுடைய வீட்டிலேயே மிக முற்றிய கதிர்களை தொங்கவிட்டு அவர்கள் வந்து இங்கே ஊரில் அந்த தானியங்களை சாப்பிட்டு காய வைத்திருக்கிற சிறுதானியங்களையும் சாப்பிட்டு தங்களுடைய வீட்டு இரவானத்திலேயே கூடு கட்டி அதிலே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து மறுபடியும் பால் பருவத்திற்கு தன் பயிர் வருகிற போது இந்த குருவிகள்
சிட்டுக்குருவிகள் ஊர்க்குருவிகளாக மாற்றிய அந்த நட்பு என்பது வேளாண்மையின் அறிவால் உருவான நட்பு. ஏனென்றால் மறுபடியும் பால் பருவத்திற்கு தன்னுடைய குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து தன் வேளாண்மையில் தேவையற்ற பூச்சிகளை சாப்பிட வைத்து தன்னுடைய வேளாண்மையை பெருக்கிக் கொள்வதற்காக குருவிகளை தன்னுடைய நண்பர்களாக பயன்படுத்திய வாழ்க்கை என் தமிழ் வாழ்க்கை. அதைவிட அந்த குருவிகளை அவன் எவ்வளவு நட்பாக அந்த உயிர்களை காப்பதற்காக சிந்தித்தான் என்பதற்கான ஒரு காட்சி இருக்கிறது. தன்னுமை என்கின்ற ஒரு பறை, சிறு பறை. நாளைக்கு நெல் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு சிறுவர்களிடம் அந்த சிறு பறையை கொடுத்து அந்த வரப்பு இருக்கு இல்லையா, அந்த நெல் வயல் வரப்பு, அதற்குள்ளாக கொண்டு போய் டட் 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 அப்படி தட்டிட்டு வரணும். அதிகமாக தட்டிடக்கூடாது, மெதுவாக தட்டிட்டு வரணும். அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த எங்களுடைய நெல் வயல்களில் முட்டையிட்டு அவயம் காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் பறவை நண்பர்களே, குஞ்சுகள் பொரித்து குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இனிய குருவி நண்பர்களே, நாளை 50-60 மனித கால்கள் அறுவடைக்காக நாங்கள் இங்கே இறங்க இருக்கிறோம். எனவே எங்கள் நண்பர்களே, இரவோடு இரவாக உங்கள் குஞ்சுகளையும் உங்கள் முட்டைகளையும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு பணிவன்போடு சென்று விடுங்கள். உங்கள் இனம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக கெஞ்சி கேட்கிறோம் என்று பறவை நண்பர்களுடைய இனத்தை பாதுகாக்க சிந்தித்த வாழ்க்கை, அதற்குள் பயன்பட்டது என் பறை, தன்னுமை பறை என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேரம் கருதி சிலவற்றில் இருக்கிறேன். ஒரு விருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஊர், இப்போ யாழ்ப்பாணம் இருக்கு இல்லையா, இலங்கையில், யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு யாராவது வேலைக்கு போனால் அவங்க என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? மட்டக்களப்புக்காக வேலைக்கு போகிற, அங்கே ஒன்று பாயில் ஒட்ட வச்சுருவாங்க ஐயா, அதுக்கடுத்து நீ இந்த ஊர் பக்கமே வரமாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, மட்டக்களப்பு வேளாண்மை வாழ்க்கையிலுடைய தமிழ் பண்பாடு அழகாக ஊறிய பகுதி. அங்கே போனால் நீங்கள் ஒரு வீட்டில் விருந்துக்கு சாப்பிட்டீங்கன்னா 5 பேர் 6 பேர் வந்து பரிமாறிக்கிட்டே இருப்பாங்களா, அடுத்தடுத்த வீட்டுக்காரங்க பரிமாறிட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு, காலையில் இங்கே சாப்பிட்டீங்க, மதியம் எங்கள் வீட்டில் தான் விருந்து என்று உறுதிப்படுத்தி போவார்களாம். இரவு எங்கள் வீட்டில் தான் என்று. ஒரு வீட்டுக்கு தான் விருந்துக்கு போனான், ஆனால் ஊருக்கெல்லாம் விருந்து சாப்பிட வேண்டிய வாழ்க்கை அந்த மட்டக்களப்பு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அதை அப்படியே சங்க இலக்கியத்தில் சொல்கிறான் ஐயா. ஒரு நாள் உறைந்திசினோர்க்கும், ஒரு நாள் வந்து என் ஊரில் நீ தங்கினா, ஒரு நாள் உறைந்திசினோர்க்கும் வழி நாள், அதற்கு பிறகு வருகிற நாட்களில் தம்பதி மறக்கும், தன்னுடைய ஊரை மறக்க வைக்கும் பண்பின் எம்பதி. அப்புறம் உன்னுடைய ஊருக்கே நீ போக முடியாது, என் ஊர்லேயே தான் வாழணும் அப்படின்னு நினைக்க வைக்கின்ற, கண்ணுக்கு தெரியாத தமிழர்களை தங்களுடைய நண்பர்களாக ஏற்று தன்னுடைய ஊரிலேயே வாழ வைக்கின்ற அந்த நட்பின் அழகுதான் ஒரு நாள் உறைந்திசினோர்க்கும் வழி நாள் தம்பதி மறக்கும் பண்பின் எம்பதி என்று சொல்லுகிற அழகு. இதைவிட செடியோட நட்பு வைத்திருந்த அழகு நீங்க தூக்கமே வராது. நான் இப்போ வந்து என்னுடைய இளங்கூரில் சங்க இலக்கியத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சினிமாவாவது திரைப்படமாவது பாடலாவது அது அல்ல எனக்கு. என் சங்க இலக்கியத்தோடு நான் வாழ்கிறேன். என்னுடைய ஆயுள் நீட்டிக்கொள்வதற்காக கூட அது இருக்கலாம். என்ன சிந்திக்கிறோம் பாருங்க. ஒரு தாழியில அந்த மகள் இப்ப இங்க இல்ல, எங்க போயிட்டா? காதலனோடு உடன்போக்குக்கு போயிட்டா. அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் பாரி சொல்வான், பெற்றோர்கள் ஒத்துக்கொண்டால் பார்க்கலாம், இல்லை உடன்போக்கில் பார்க்கலாம் என்று. அப்படி இங்க உடன்போக்கில் காதலனோடு போய்விட்டாள். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அந்த தாழியில் இருக்கிற செடி இருக்கு இல்லையா, பூச்செடி, அந்த பூச்செடிக்கு அம்மாக்காரி, என் பொண்ணு தானே தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தா, இப்போ அந்த செடி வாடி போயிருக்க
அப்படிங்கிற ஏக்கத்தோட அவள் பானைகளை தண்ணியை கொண்டு வந்து அந்த செடிக்கு ஊற்ற போகிறா. நிறுத்து. யாரு? தன்னுடைய அந்த தோழி, நண்பி. அவள் தண்ணீர் ஊற்றி ஊற்றி பூத்த பூ அல்லவா அந்த செடி. அந்த செடி அம்மா கிட்ட சொல்லுது, நீ ஒன்றும் எனக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், நீ ஊற்றி நான் பூத்துருவேனா? நான் பூக்க மாட்டேன். என் தோழி அவள் ஒரு பையனை தானே விரும்பினா, நீ இணைச்சி வச்சிருக்கலாம்ல பாவி. அவளை இப்படி காடு மேடெல்லாம் கொண்டு போய் ஓட வச்சுட்டு நீங்கள் தண்ணியை கொண்டு வந்து எனக்கு ஊற்றுனா நான் சிரிச்சிருவேனா? ஓடி இவளை என்னைய ஒரு செடி, ஒரு தமிழச்சியினுடைய அன்பை பெற்ற நட்பு, ஒரு அம்மா ஊற்றுகிற தண்ணீரை கூட ஊற்றாதே, நீ ஊற்றி நான் பூப்பேனா என்று சொல்லுகிற அந்த நட்பின் அழகை எவன் எழுத முடியும்? எவன் எழுத முடியும்? தாழியும் மலர் பல அணியா, அவ்வளோதான் என் வரி. நான் சொன்ன காட்சிக்கு தான் வரி. தாழியும் மலர் பல அணியா. அவ வந்தாதான் நான் பூப்பேன். அதை விட வயலை கொடியை வளர்க்குறா அதே தாழியில. வயலை கொடினா நீங்க பசலைன்னு கூட வச்சுக்கலாம். அதை வளர்த்துருக்கா. வளர்த்துட்டு அவ பந்து அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறா. பாவைங்கிற அந்த மணல் சிற்பத்தையும் அப்படியே செஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை. ஒரு பசு அப்பதான் கன்று ஈனி இருக்கு. அந்த கன்று ஈனின பசியோட அது அப்படியே வந்து அந்த தாழியில் இருந்த இந்த வயலை கொடியை கடிச்சிருச்சியா. அந்த பொண்ணு என்ன செய்யறாங்கிறத எழுதுறான் பாருங்க சங்க இலக்கியத்துல. அந்த வயலை கொடிக்கும் அந்த பெண்ணுக்குமான நட்பை, அதற்குள்ளாக இருக்கிற அந்த உணர்வை, வலியை, நாம் ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் செய்கிற துரோகங்கள் எத்தனை, வாழ்க்கை மறுக்க இங்கே அரசியல் செய்கிற சூழ்ச்சிக்காரர்கள் எத்தனை பேர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு எழுச்சி தமிழன் என்று ஒருவன் உலக தமிழர்களுக்கு அடையாளப்பட்டால் அந்த இயக்கத்திற்குள்ளாக வந்த 10 நாட்களில் நான் தலைவன் நீ யார் என்று கேட்கக்கூடிய துரோகிகளை இந்த தமிழ்நாட்டு அரசியல் வளர்த்து கொண்டிருக்கிற சூழலில், இது நான் ஒரு இயக்கத்தின் வரலாற்றை சொல்லவில்லை, என் உலக தமிழர்களின் வலியை சொல்லுகிறேன். நாம் இப்பொழுது இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளை கேட்டு ஒன்றுபடவில்லை என்றால் இன்னும் 5 ஆண்டுகளில் நம் வரலாறு அழிக்கப்படும், நம் வாழ்க்கை சிதைக்கப்படும் என்ற வலியோடு பேசுகிறேன். இல் எழு வயலை, இல்லத்தில் எழுகிற வயலை. எதில் எழுகிறது? தாழியில் எழுகிறது. இல் எழு வயலை ஈற்று ஆ தின்றென. கன்றை பெற்றெடுத்த, கன்றை ஈன்றெடுத்த அந்த ஆ தின்றது என்று பந்து நிலத்து எரிந்து, அந்த பந்தை நிலத்தில் வீசி பாவை நீக்கி அந்த மணல் சிற்பத்தோடைய காலால எட்டி உதச்சி சதறி அவ்வயிறு அழைத்த அடி வயிறு. ஐயோ என் வயலை போயிடுச்சு, என் வயலை போயிடுச்சுன்னு ஒரு வயலை செடியை தோழியாக அவள் காயம்பட்டாள், அவள் ஊறுபட்டாள் என்று ஒரு வயலை கொடிக்காக அடிவயத்தில் அடித்துக் கொண்டு அழுகிற ஒரு தமிழ் பெண்ணின் பண்பாட்டில் இருந்து நீங்கள் நட்பை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல் எழு வயலை ஈற்றுகா தின்றன, பந்து நிலத்து எரிந்து பாவை நீக்கி அவ்வயிறு அழைத்த குறுமகள். பகை நாடுன்னு சொல்றாங்க. தன்னை அழிக்க நினைப்பவனை பகை நாடு என்கிறான். ஆனால் அவனுக்கு திரை கொடுத்து நட்பாக அவன் வந்து விடுகிறான் என்கிற போது அந்த நாட்டை விருந்து நாடு என்கிறார்களே. பகை நாடு விருந்து நாடு என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் பகைவர்களை எல்லாம் பகைவர்களை தானே பேசுவீங்க. ஆனால் தமிழனுடைய நட்பு உலகத்தில் அந்த பகைக்குள்ளாகவும் ஒரு நட்பை, அந்த ஒரு தருணத்தை கண்டெடுத்து ஐயோ அவனை நாளைக்கு பார்க்க முடியாதா என்று தவிக்கின்ற ஒரு வரி. இதையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அந்த எதிர் வீட்டுக்காரன் தினமும்
குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் எப்படா இந்த வீட்டை விட்டு போவான், இந்த தெருவு விட்டு போவான்னு தினமும் அவ்வளவு தொந்தரவு, அவ்வளவு குடைச்சல். ஒரு நாள் எழுந்து வெளியில் வரான், வாசல்ல பார்த்தா ஒரு மாட்டு வண்டியில் எல்லா பொருளையும் ஏற்றிக்கிட்டு குழந்தை ஒரு பூனையை வச்சிருக்கு. அந்த குழந்தையும் தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அவனும் மனைவியும் நடக்க போகிறாங்க. தொலைஞ்சதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு நட்பினுடைய ஆழம் பாருங்கய்யா. அந்த பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே சொன்னது தமிழ்தான். ஆனால் இங்கே அடடா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான், நாளைக்கு இவனை பார்க்க முடியாதா? அந்த குழந்தை என்னை பார்த்தா சிரிக்குமே, அந்த பூனை அவனுக்கு தெரியாமல் என் வீட்டில் வந்து பால் குடிச்சிட்டு போவேன், நான் ஊற்றிருக்கேனே, நாளைக்கு அவனை பார்க்க முடியாதா? அப்படிங்கிற தவிப்பில் சங்க இலக்கிய புலவன் சொல்கிறான், பழகிய பகையின் பிரிவும் இன்னாதே. இந்த பழகி முரண்பட்டு மோதி பகைமையான அந்த நட்பு கூட பிரிவதற்கு தாங்க முடியலையே என்று அழுத தமிழன் ஐயா நம் தமிழர்கள். பழகிய பகையின் பிரிவும் இன்னாதே. இன்னும் ஒரே ஒரு வந்துடும். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் வள்ளுவன் சொல்லுவான். சங்க இலக்கியத்தில் அப்படி நேர்மையாக மன்னனை எதிர்த்து கேட்ட புலவர்கள் இருக்கிறார்கள். அதை மட்டும் ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன். பாணர் தாமரை மலையவும். பாணர்களுக்கு தங்கத்தில் எதை கொடுக்குறான்? தாமரை என்கின்ற ஒரு அணியை தருகிறான், சூடிக்குள் என்று. புலவர் பூணுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும். புலவர்களுக்கு யானையும் தேரையும் கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிற போது அதை வாங்க வேண்டிய மன்னன் என்ன சொல்லணும்? ஐயோ தங்கத்தை கொடுத்துருக்கானே, அடடா தேரை கொடுத்துருக்கிறானே, அடடா யானையை கொடுத்துருக்கிறானே என்று அவனை வாழ்த்தித்தானே பாட வேண்டும். ஆனால் இந்த நண்பன் தன்னுடைய மன்னன் என்கின்ற அவனை இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுவதைப் போல இவனை கெட்டுவிடக்கூடாது, வாழ்க்கை இவனை சரியாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நீ யானையை கொடுத்த, நீ தேரை கொடுத்த, நீ தங்கத்தில் அணிகளை கொடுத்த, ஆனால் இது அறமாடா? இது அரணோ மற்றது. ஒரு தடவை சொல்லி பாருங்க, அரணோ மற்றது இது சரியாடா? நீ எங்களுக்கு தங்கத்தை கொடுத்தியே, யானையை கொடுத்தியே, தேரை கொடுத்தியே, இது உன் மண்ணில் விளைந்ததா? உன் மண்ணில் உடைத்து சம்பாதித்த சொத்துக்களா? இல்லையே. இன்னாக பிறர் மண் கொண்டு அந்த மண்ணில் இருக்கிற மக்களை அழ வைத்து விட்டு அந்த மண்ணில் இருக்கிற பொருள்களை திருடி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து உன்னை பாராட்டி பாடு என்று சொல்லுகிறாயே, அரணோ மற்றது. என்னடா புலவன்? காசுக்கு விலை போகிறானோ புலவன், நட்புக்கு அறிவூட்டுகிறவன் புலவன். பாணர் தாமரை மலையவும் புலவர் பூணுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும் அரணோ மற்றது விரன்மான் குடுமி இன்னா ஆக பிறர் மண் கொண்டு இனிய செய்தி நின் ஆர்வலர் முகத்தே. உன்னுடைய நட்பின் முகங்களில் நீ மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறாயே, நாங்கள் எப்படி இதை பாராட்டி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ்த்த முடியும்? முடியாது. இதன் அரண் இல்லை. எனவே அடுத்த நாட்டை போய் திருடுகிற வேலையை நிறுத்தடா மன்னா என்று சொன்னவன் என் தமிழ் புலவன். கடைசியாக பன்றியை நண்பனாக்கியவன் தமிழன். பன்றி யார் தெரியுமா? வேளாண்மையை யார் கண்டெடுத்தது தெரியுமா? பன்றிகள். கேழல் உழுத என்று சொல்லுவான். அதாவது கேழல் தன்னுடைய கோரை பொருட்களில் இருக்கிற கோரை கிழங்குகளை அகழ்வதற்காக அது கெட்டித்த மண்ணை உழுகிற போது அந்த மண் புழுதி மண்ணாக உழவு மண்ணில் கிடைக்கிற அதே புழுதி இந்த பன்றியினுடைய முகத்தால் கிடைக்கிற பொழுது அந்த புழுதி மண்ணை மேலிருந்து ஒரு விதை அதற்குள்ளாக விழ மழை பொழிய அந்த புழுதி நனைந்து அதற்குள் புதைந்த விதை முளைத்ததை பார்த்துதானே ஐயா வேளாண்மையை பெண் கண்டெடுத்தாள்.
வேளாண்மையின் முதல் ஆசான் பன்றி. ஆனால் அந்த நன்றியை மறந்துவிட்டு போடா பண்ணி பெயரே என்று பேசுகிற தமிழர்கள் நீங்கள். ஆனால் அந்த பன்றியையும் ஒரு கதாபாத்திர தாயால் முத்தம் கொடுத்து காட்டிய தமிழன் மாரி செல்வராஜ். கொண்டாடி மகிழ்ந்தவன். ஒரு திரைப்படத்திலே ஒரு உரையாடல் வரும், சிங்கம் சிங்கிளா வரும், பண்ணி கூட்டமாக வரும். சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதிய அவர்தான் அந்த படத்தின் உரையாடல் ஆசிரியர். ஒரு காட்சியை சொல்லி முடிக்கிறேன். வேட்டைக்கு போகிறான், பசி வேட்டைக்குத்தான் போகிறான் ஒரு தலைவன். போகிற போது பயிற்சி கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்களை கையில் பிடித்து கொண்டு போகிறான். எல்லா வேட்டைகளுக்கும் தனித்து போகலாம், ஆனால் பன்றி வேட்டைக்கு நாய்கள் என்ற நண்பர்கள் இல்லாமல் போய்விட முடியாது. அதுவும் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் வேண்டும். அப்படி அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த நாய் நண்பர்களோடு போகிற போது கொஞ்ச தூரம் குறுங்காட்டுக்குள்ளே போன உடனே அப்படி சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்படி எட்டி பார்க்குறான். ஒரு அப்பா பன்றி, ஒரு அம்மா பன்றி, ஒரு 5-6 குழந்தை பன்றிகள். அடடா, இன்னைக்கு வளர்க்கப்பட்ட தன்னுடைய நண்பர்களை அப்படியே உசுப்பி விட்டால் ஒரு 4-5 குட்டிகளையாவது அவை கவ்விக்கொண்டு வந்து தனக்கு தந்துவிடும், உடனே வீட்டிற்கு திரும்பி விடலாம் என்ற எண்ணத்தில் தான் அந்த தலைவன் என்ன செய்கிறான்? வளர்க்கப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்ட தன்னுடைய அந்த நாய்களை உசுப்பி விடுகிறான். அவங்களும் அப்படியே விசுக்கு விசுக்கு விசுக்குன்னு போயிட்டு அப்படியே உள்ள போய் குறுங்காட்டுக்குள்ள விழுறாங்க. விழுந்த அடுத்த நொடியே பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு வந்து அந்த தலைவனின் காலில் விழுந்து மூச்சிறைக்க அப்படியே பரிதாபம் மேலே பார்க்குறாங்க. என்ன என்ன என்று பார்க்கிறான். தலைவா, நீ கொடுத்த எந்த பயிற்சியும் ஒன்றும் செல்லுபடியாகல. அவன் என்ன அந்த கணவன் பன்றி அந்த கண்ணை பார்த்துன்னா அப்படியே நெருப்பு, அப்படியே அங்கே போட்டு பொசிக்கு வரத்து தின்னுடுவான் போல இருக்கு. அவனுடைய அந்த பல்லு இருக்க அந்த 2 தந்தம் போல அது கிழிச்சு தானே எங்களை வார கிளையில போட்டு தொங்க விட்டு உப்பு கண்டை வச்சு அது சாப்பிட்ரும் போல இருக்கு. எங்களால் ஒன்றும் முடியாது தலைவா, இனி ஒம்பாடு அவம்பாடு என்று சொல்ல எதிரி தானே யார்? அந்த கணவன் பன்றியும் மனைவி பன்றியும் எதிரிகள் தானே. இப்போது அவன் என்ன செய்கிறான்? தன் அம்பரா தூணியில் இருந்து அம்பை எடுக்கிறான். அம்பை எடுத்து வில்லில் வைத்து அப்படியே குறி பார்க்கிறான். அந்த குறி பார்க்கிற நேரத்தில் ஒரு திரைப்பட இயக்குனனை விட சங்க இலக்கிய புலவன் அந்த இடத்தில் அந்த காட்சியை நிறுத்திவிட்டு அந்த கணவன் பன்றியிடம் போகிறான். அம்மா வா வா வா, நான் பார்த்துக்கிறேன், நீ வா குழந்தைங்க பத்திரம் இட்டு நீ அந்த பாறையை தாண்டு, அந்த செடியை தாண்டு, அந்த நீ புதருக்குள்ள நீ போமா நீ போமா, நான் வரேன் என்று சொல்லி மனைவியையும் குழந்தைகளையும் புதர்களுக்குள் அனுப்பிவிட்டு இப்போது கேமரா படப்பொறி இங்கே வந்துடுது. இப்போ வந்த உடனே அந்த தலைவன் பசி வேட்டைக்கு வந்தவன், குழந்தைகள் கிடைக்கல. இப்போ அவன் அடித்தா என்ன கிடைக்கும்? ஒரு 200-300 கிலோவில் ஊருக்கே பகுத்தல் என்ற பண்பாட்டை வளர்ப்பதற்கு அவ்வளவு கிலோ கறிகளை உடைய அந்த கணவன் பன்றி நின்றுக்கிட்டு அவன் என்ன செய்யறான் தெரியுமா? வாடா ஒண்டிக்கு ஒண்டி வா வா, நீயா நானான்னு பார்த்தோம், வாடா வா அப்படின்ட்டு அது கேட்கலாம். பன்றி உரையாடவில்லை, ஆனால் புலவன் சொல்லுகிற உரையாடல் அவன் காதுக்கு கேட்கிறது. யாருக்கு? தலைவனுக்கு கேட்கிறது. என்னையே நீ தனியா கூப்பிடுறியா, என்னையே நீ காட்டுறியா என்று அடித்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த இடத்தில் பகை தோற்று நட்பு முகிழ்த்து விடுகிறது. எதனால் தெரியுமா? என் தலைவனை போல அப்படி நேருக்கு நேர் எதிர் நின்று வாடா என்று கூப்பிடுகிறானே, அடடா, இவனை அடிப்பேனா, இவனை கொல்வேனா, இவனை கொன்றுவிட்டு அவன் குழந்தைகளை அப்பா இல்லாத குழந்தைகள் என்று அழ வைப்பேனா, இவனை கொல்வேனா, இவனை கொன்றுவிட்டு கணவன் இல்லாத மனைவி என்று அவன் மனைவியை நான் கலங்க வைப்பேனா? இப்பொழுது அவன் என் பகைவன் அல்ல, என் நண்பன்.
ஏனென்றால் என் வீரத்திற்கு சமமான ஒரு வீரனாக அவன் நிற்கிறான். அந்த சமமான வீரனை நான் கொல்வது என்பது தவறு. அவன் என் நண்பன் என்று சொல்லி, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் என்று சிரித்தபடி வழி அனுப்பிய அந்த காட்சியை சொல்லி நாமும் மகிழ்ச்சியோடு மழையை வாழ்த்தி, நெல்லை ஜெயந்தாவை வாழ்த்தி விடைபெறுவோம். சங்க இலக்கியத்திற்குள்ளாக என் உயிருள்ளவரை உங்களை நினைத்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.